எக்ஸ்ட்ரா ஸ்லிப் எடுக்கிறேன். இதெல்லாம் இன்னும் ஃபீஸ் பார்த்தீங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் வரவே இல்லை. நான் என் ஃபோன் வேறு இதாகிடுச்சுங்களா, திருப்பி இன்னும் வாங்கவும் இல்லை. அதனால நம்பரில் கான்டாக்டும் பண்ண முடியல. ஃபேஸ் பேக்கு, ஷாம்பு, ஹேர் ஆயில், சோப்பு, லிப்டிக்கு, கண்மை பரவாயில்லை. எல்லாமே லிப்ஸ்டிக் வந்து ஹெர்பலா? எல்லாமே இங்கே ஒரு காட்டுக்கு லிப்டிக்கு அதுதான் இது சின்ன போடுறாங்க. இதில் சோப்பு இன்னும் வந்து 3 இதுதான் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ஸ்டிக்கர் அடிக்கும். ஷாம்பு, ஹேர் ஆயில், அது ஃபேஸ் பேக்கா? இது வந்து ஃபேஸ் பேக்கு, இது ஃபேஸ் பேக்கு, இது ஹேர் பேக்கு. இது ஃபேஸ் பேக் கொடுக்குறீங்க? இல்லை, அது ஸ்டிக்கர் மட்டும் அடிக்கல கேட்கணும். அதனால் அந்த மேலே மட்டும் அந்த ஸ்டிக்கர் அடிக்கணும். சரி. நீங்களே ப்ரிப்பேர் ஆமாம், நம்மளோட ஓன் ப்ராடக்ட். ஷாம்புங்களா? ஃபேஸ் பேக் ஷாம்புமே பிடிக்கிட்டாங்க. ஆமாம், எல்லாமே நல்லா இருக்கும். 3.5 மாதம் ஆகுதுங்க சேல்ஸ் பண்ணிட்டு. ஆன்லைனில் தான் அதிகமாக பண்ணிட்டு. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும் பொழுது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே வழியே இல்லை. ஃபோன் ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 3 வாட்டி ரிப்பேர் பண்ணிட்டாங்க. டிஸ்பிளே போயிடுச்சு. வீட்டுக்கார வேறு தான் வாங்க சொல்லி கொடுத்துருக்கேன். வேறு சிம்மு எல்லாமே கட்டி கொடுத்துச்சு. அவங்கள்ட்ட போட்டாலும் நம்மளுக்கு கால் வரும்ட்டு போடாமல் தான் வச்சுருக்கேன். அதனால் எல்லாம் கீழே சின்னதாக தான் இருக்கா. அண்ணனோட தங்கச்சி அக்காவா? தங்கச்சியோ அக்காவோ இது நம்ம எது இல்லை இப்படி இந்த பெண்ட் ஆகிருக்கு. அவங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கிறாரு. ஆனால் அதான் என்கிட்ட ஃபோனில் தான் நான் யாருக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. இது ஃபங்க்ஷனாக வருவாங்க. அந்த மாதிரி டைமில் பார்க்கும்போது பேசிக்கிறது தான். நானே வந்து செய்வது சில டைம் மேலே வருவாங்க. எல்லாம் ஃபேமிலி மேலே வந்து அது மொத்தம் ஜாலியாக இருக்கீங்க. நான் ஐயோ அதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. நீங்கள் வீடு வாசப்படி எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லைங்க. வீட்டுக்கார தான் லாஸ்ட் பையன். அது இல்லாமல் நாங்கள் கல்யாணம் ஆனங்காடி தனியாக இங்கே வந்துட்டோம். மாமியார் வீட்டுக்கு போனாலும் தலையை காமிச்சிட்டு இப்போ பட்டாசு மாதம் சாமி கும்பிட்றதுக்கு போவோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது வந்து என் தலைவர் போகணும். எல்லாத்தையும் வேலை பண்ணுவாங்க. மேலேயே நீயே செஞ்சுருக்கணும். கீழே வந்து செய்தி பண்ணலாம். கீழே செஞ்சு அவங்க தான் வேலை செய்யணும். நம்மளால் ஒரு லேட்டாக இருக்கும்.
பதவி கொஞ்சம் அதிகம். இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இதுக்காகவே நம்ம கடைசி இருந்துக்கலாம். எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாரும் அவங்களே பண்ணிடுவாங்க. நான் எதுக்குமே கடையே வெட்டினா கூட எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாரும் கலந்து செஞ்சுருவாங்க. ஆனால் இங்கேருந்து போகிறதில்ல, இவ்வளோ வேலை இருக்கும் எனக்கு. நம்ம போனால் இதை செய்யல அதை செய்யலன்னு இன்ன வரைக்குமே சொன்னதில்லை. கடை வச்சு அந்த பிள்ளை இப்போ தான் வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது அந்த திமிர் மாறக்கூடாது. திமிராக நடந்துக்கக்கூடாது. நான் எல்லாருமே அன்பும் நடந்துக்கிறேன். சம்பாதிக்கலாம் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அதை நம்ம காப்பாற்றிக்கணும், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நெட்வெயிட்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா கடவுள் எப்போ வேணாலும் நம்ம கீழே இறக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐயோ போச்சேன்னாலும் ஒன்றுமே நடக்காது. நான் எப்போ ஃபஸ்ட்டு கடை வைக்காததுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் எங்கள் நாத்தனார் வந்து காட்டில் வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் எப்பயுமே கொடுத்தாங்க. சில பேர் அந்த கடைக்குள்ள என்னமோ பெரிய இது நர்சிங் போட்டு போவாங்க. அதெல்லாம் பண்ணுறது இல்லை. லைஃப்பும் நல்லா இருக்கு. பட்டையா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கா. இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாலும் இந்த பெண்டு வராதுங்க. ஒன்று இப்படி வந்துடும், இல்லை ஒன்று மட்டும் இப்படி போகும். இது ரெண்டுமே ஈக்குவலாக நல்லா இருக்கும். கண்ணு ஹைலைட் பண்ணிக்கலாம். நடுவில் எடுத்துடலாங்க. எடுத்துக்கலாம். நீங்க வந்து உங்க வீட்டுக்காரே வெளியே இருக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்களும் வந்து குட்டிசினா வேலைக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம், உங்க தன்னம்பிக்கை தான். ஆனா நம்மளுக்கு அந்த இது மாறாது. ஏன்னா நம்ம மதர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஃபீல் எல்லாமே நம்ம இதுல இருந்து அந்த ஃபீல்டுக்கு தான் போயிடலாம். இதுலயும் இப்படி ஒரு ஹோம்மேக்கரா மாறி இப்படி வர்றது கஷ்டம். ஏதோ சொன்னேன், மிஸ்ஸா ஹோம்மேக்கரா மாறிட்டேன் அப்படின்னு குழந்தைங்க வந்துட்டாலே முடிஞ்சுக்கலாம். அதெல்லாம் மறந்துட வேண்டியதான், நம்ம எல்லாத்தையுமே மறந்துட வேண்டியதான். ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது. ஆமா, சில டைம்ல தெரியாது. மேரேஜ் பண்ணல இல்லைன்னா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைப்பேன். இன்னைக்கு நான் அவ்வளோ தெரியும். அப்பவே அப்போ எல்லாம் செட் ஆகிடும். பேஷண்ட்லாம் வருவாங்களா? இல்லை, பேஷண்ட் கேட்டுருந்தாங்க. அப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. ஃபேஷியல் தீபாவளி பண்ணிக்கோங்க. போன டைம்ல ஆஃபர் போட்டுன்னா யாருமே பண்ணிக்கல. நீங்க வாட்ஸ்அப்பே பார்க்கலாம். ஆமா, நான் தான் நான் பார்த்துட்டே வந்தேன். இதை போட்டு இந்த ஸ்டிக்கர் மேலே ஓப்பன் பண்ணுவோம். இது நீங்களே எல்லாமே நம்மளோட ஸ்கின் ஒர்க்கிங்ஸ் வந்து ரெண்டும் இல்லை. போட்டு வேறு பண்ணி பாருங்க. அது வேறு ஸ்கின்னோட இது என்ன ஸ்டிக்கர் மேலே ஓப்பன் இப்போ ஃபேஸ்க்கே நம்ம போடலாமா? ஃபேஸ்க்கு எல்லாம் போடலாம். அது அது வந்து இந்த கிரீம் பொடி அதில் செஞ்சது. அடுத்து பப்பாயா, தக்காளி. சரி, எனக்கு அதில் வேணால் சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீமோ எல்லாமே. சரி, எனக்கு அந்த நைட் க்ரீம் வேணால் சொல்லுங்களேன். ஓகே. அதுவும் ஜெல் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். சங்குப்பூ இருக்குல்லங்க, சங்குப்பூவில் இது பண்ணுறது நல்லா கலர் கிடைக்கும். சரி, 5ஆம் தேதி வருங்களா? 5ஆம் தேதி லான்ச்சிங் வர்றதில்லை. லான்ச்சிங் ஸ்டிக்கர்லாம் வருதுங்க. பர்த்டே அன்றைக்கி தான் லான்ச் பண்ணலாம். அப்படியா? எனக்கு 5ஆம் தேதி அக்டோபர் 5. அதனால் அன்றைக்கி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுங்க. இல்லை, ஒரு நம்பர் கொடுங்க. அவங்க நம்பர் இருக்காரு, அதில் போய் நம்பர் அனுப்பிச்சுடுவோம்.